தியேட்டரில் உட்காந்துட்டு இது பொருந்துமா பொருந்தாதா, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், எங்கள் ஆடியன்ஸுக்கு என்னுடைய ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகுமா ஆகாதா, அந்த தெளிவு இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வந்து அந்த இடத்த போய் தொட முடியும். அந்த தெளிவு வேணும். அது எவ்வளோ பெரிய விஷயமா அதான் ஒரு கோடாலி கதை சொல்லுவாங்கள்ல, தண்ணியில் ஒரு வெட்டிகிட்டு இருக்கும்போது கோடாலி தண்ணியில் விழுந்துருச்சு, கடவுள் வந்தார், ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தாரு, வைர கோடாலி வந்துச்சு, இல்லைங்கய்யா இது இல்லை, தங்க கோடாலி வந்துச்சு அதுவும் இல்லை, மரக்கோடாலி தான் அவனுக்கு எதுக்கு வேணும், விறகு வெட்டுறதுக்கு கோடாலி வேணும். நமக்கான கோடாலி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது தங்கமே இருந்தால் சரி தான், வைரமாக இருந்தால் சரி தான். இது இது வந்து என்னென்னா, இது அவங்களுக்கு நான் கொடுக்குற என்னுடைய பர்சனல் டிப்ஸு. ஏற்றுக்கிறது ஏற்காதா, இது அறிவு சார்ந்த விஷயம் கூட இருக்குது. இப்போ மேடி வந்து 100 கேள்வி கேட்பார். அவருக்கு தோணும் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு படம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது சார். அவங்களே அவங்களுக்கான விஷயத்திலே அவங்க வந்து என்னென்னா, அந்த மூடுக்கு வரணும் அவங்க. எல்லாராலையும் அது வர முடியாது. அது வந்து அது ஒரு விதமாக ஆடியன்ஸ் மூட்லேயே இருக்கிறது. அந்த மூடில் இருக்கும்போது தான் அந்த அந்த மாதிரி படம் பண்ண முடியும். அதில் சின்ன சின்ன லாஸ் இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ் கூட்டிகிட்டே இருப்பாங்க. வச்ச டார்கெட் போய் சேர்ந்துருவாங்க. ஒரு படம் பூமாசனம். ஆமாம். இப்போ கருப்பு நல்லா பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்குல்ல. அதான் சொன்னேன், போக்கிரிக்கு முன்னாடி விஜய் சாருக்கு எத்தனை படம் வந்து போகாமல் இருந்துச்சு. ஆனால் அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அதே ஸ்டைல் ஃபிலிம் தான் பண்ணுவார். ஆனால் அவருக்கான ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கான சரியான ஒரு படம் வரும்போது அப்படியே கனெக்ட் ஆகிடுவாங்க. அதில் தரம் பண்ணிக்கலாம், நல்ல கேமராமேன் போட்டுக்கலாம். அதில் தரமான விஷயம் என்ன இருக்குது, கோர் கமர்ஷியல். கரெக்ட் கரெக்ட். பேக்ட்ராப் மாற்றிக்கோ, கரெக்ட், எப்படி வேணால் மாற்றிக்கலாம். கரெக்ட். இந்த ஃபினான்ஷியல் டிபாக்கிள்ஸ்ண்ணே, உங்களை நான் இது வரைக்கும் உங்களை பெருசாக பார்க்குறது என்னென்னா, உங்களோட சக்ஸஸில் கூட பார்க்கல. திருப்பதி பிரதர்ஸுங்கிறது தமிழ்நாட்டோட அட்ரஸாக ஒரு பாயிண்டில் இருந்துச்சு. அந்த லோகோ வந்துச்சுன்னா அது வார்னர் பிரதர்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து நின்றுச்சுன்னா அடா திருப்பதி பிரதர்ஸ்ரா. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டில் அவ்வளோ படங்கள் வரும். ஏன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவீங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு அந்த லோகோ நின்றுட்டே இருக்கும். ஒரு நாள் போய் லாக் ஆகுது, பிரச்சனை ஆகுது, இது எல்லாமே கீழே சரியுது. ஒரு மனிதனா எப்படிங்க அதை டைஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆத்ம ஞானமா இல்லை? அப்போ அதெல்லாம் நடந்துருந்துச்சுல்ல. அப்போ நான் வந்து அப்போயும் என் கால் தரையில் தான் படிச்சு. என் சக நண்பர்கள் இருந்தாங்க, கவிதை பேசினேன், அதே மாதிரி எல்லாரோடையும் ட்ராவல் பண்ணேன். எப்பயுமே எனக்கு அந்த மாதிரி வந்து கொம்பு முளைச்சோ, ரெக்கை முளைச்சோ, வேறு கட்டத்துக்கு வந்துட்டோங்கிற ஒரு திமிர்லையோ, இதெல்லாம் நானே பண்ணிட்டேன்னோ என்றைக்குமே நினச்சதே இல்லை. எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டியில் ஒரு நம்ம நண்பர்கள் கூட இருந்தவங்க 18 பேர் படம் பார்ப்போம். அது வேறு ஆளுடைய படமாக இருந்தாலும் எல்லோரும் சொல்லி கரெக்ஷன் சொல்லுவோம். ஒரு திருப்பதி பிரதர்ஸுங்கிறது நான் மட்டுமே இல்லைங்கிற நினைப்பு எனக்கு எப்பயுமே உண்டு. என்னுடைய சக நண்பர்கள், டயலாக் ரைட்டர்ஸு, என் கூட ஒர்க் பண்ணவங்க, வெளியில் போனவங்க எல்லாமே என் கூட இருப்பாங்க. அது ஒரு நிகழ்வு, அது ஒரு ஃப்ளோவில் நடந்துச்சு. அது ஒரு ஃப்ளோ, எப்பயுமே அது ஒரு ஃப்ளோ தான். அது வந்து அந்த ஃப்ளோவில் 2 வார்னர் பிரதர்ஸ் மாதிரி சொன்னதுனால, போஸு நான் எங்கேயோ ஒரு ஆற்றுல உட்காந்துட்டு வானத்தை பார்க்க, அவன் ஒரு டைட்டில் சொல்ல, நான் அதுக்கு ஒரு கதை சொல்ல, இப்படி கிளம்பி வந்தவங்க இதையும் சந்திக்கணும்.